ஸோ ஹலோ ஆல், வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ கண்டிப்பாக வந்து தம்ப்நெயிலோ இல்லை வந்து டைட்டிலோ பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் த ப்ரிப்பரேஷன் ஃபார் எஸ்பிஐ அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ. அதற்கான ஒரு வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ எல்லாருமே வந்து இன்றைக்கி தான் வந்து ஸோ இன்னைக்கு வீடியோ ப்ராபப்ளி வந்து 6க்கு வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கோ இல்லை இந்த ஒரு 1 வீக் கேப்லேயோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருவீங்க. ஸோ இதை பார்க்குறப்பே வந்து நீங்கள் வந்து எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸை வந்து முடித்து விட்டீர்கள், கரெக்டாக? ஸோ எஸ்பிஐ பிஓ முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே இட்ஸ் அ ரைட் டைம் டு போஸ்ட் திஸ் வீடியோ அப்படின்னா. ஏன் அப்படின்னா வந்து எஸ்பிஐ பிஓ தான் இருக்க பேங்க் எக்ஸாம்லேயே ரொம்ப ஒரு டாப் ப்ரியாரிட்டி அண்ட் ப்ரிடாமினண்ட்டான ஒரு எக்ஸாம். ஸோ பிஓ ப்ரிலிம்ஸ் அப்படின்றது வந்து ஸோ ஒரு 2 வருடம் 3 வருடங்கள் படிக்கிறவங்க கூட வந்து எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸை கிராக் பண்ணுறது அப்படின்றது ஒரு டஃப்பு தான். ஏன்னா இங்கிலீஷ் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணணும், ரீசனிங் குவான்ஸ் நம்ம நினச்ச மாதிரி வரணும். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து அதை கிளியரே பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரிலிம்ஸ் கொடூரமாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்னா வந்து எஸ்பிஐ பிஓ தான். அதை தாண்டி ப்ரிலிம்ஸ் தாங்கன்றவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு கம்பேரிட்டிவ் சொல்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓ. ஸோ நான் ஒரு 2 வருஷமாக நான் படிக்கிறேன் அப்படின்னா பிஓ ப்ரிலிம்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கான ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம் தான் வந்து ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா? நிறைய பேருக்கு அதுவும் கஷ்டமாக இருக்கும். பட் ஓரளவு நான் மெயின்ஸ் போன வருஷம் பூரா போகிறேன் அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது அப்படின்றது ஈஸி டு டூ தான். ஸோ இதுதான் வந்து கோர் கண்டென்ட். ஸோ இப்போ எஸ்பிஐ பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ இந்த இயர்க்கான பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 days கேப்குள்ளே தான் வருது. அண்ட் ஐ வில் ஷோ யூ எவ்ரி திங். ஸோ ஜஸ்ட் 1 sec. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிஐ பிஓ இந்த வருஷத்துக்கான காமன் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ரெண்டுமே பிஓ தானே. ஸோ அதற்கு ஸ்ட்ராட்டஜியை ஃபஸ்ட்டு பாருங்கங்க, சரிங்களா? எதுக்கு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்கணும், எதுக்கு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடாது அப்படின்றது உங்களுக்கே தெரியணும். எஸ்பிஐ பிஓ அல்லது ஐபிபிஎஸ் பிஓ. சரி, இப்போது எஸ்பிஐ பிஓ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் முடிந்தது. ஸோ ப்ரிலிம்ஸ் ஆகஸ்ட்டு முடிந்தது. மெயின்ஸ் எப்போ வருதுன்னு பார்ப்போம். ஸோ மெயின்ஸ் டேட் அஃபீஷியலாக எங்கேயுமே என்க்ளோட் பண்ணலை அப்படின்னாலுமே 2nd வீக் அல்லது 3rd வீக் ஆஃப் மே மந்த்ன்ற செப்டம்பர். ஓகேவா? ஸோ செப்டம்பர் அப்படியே இங்கே வருவோம். ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டு 22, 23ன்னு சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 2ன்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 2 தானே? 2nd அக்டோபர், ரைட். சாரி, 4th அக்டோபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு இங்கே எப்படி ஒரு 20 days கேப் இருக்கோ, ப்ரிலிம்ஸுக்கு எப்படி 20 days கேப் இருக்கோ, அதே மாதிரி இங்கே மெயின்ஸுக்கும் கண்டிப்பாக ஒரு 20 days கேப் இருக்கும். சரிங்களா? அடுத்தது இன்டர்வியூ ரெண்டுக்கும் என்னைக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்டர்வியூ என்னைக்கு அப்படின்னா இதுக்குமே வந்து நமக்கு அஃபிஷியலாக டேட் சொல்ல மோஸ்ட் ப்ராபப்ளி அக்டோபர் ஆர் நவம்பரில் இதனோட இன்டர்வியூ இருக்கும். அண்ட் இதனோட இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட் நவம்பர் அல்லது டிசம்பர் 1st வீக் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்குமே 20 days கேப்புன்றது இருக்கும். சரிங்களா? இதுக்குமே 20 days கேப் இருக்கும். ஸோ நமக்கு ப்ரிப்பரேஷன் வைஸ் பார்க்கும்பொழுது ரெண்டுமே ஈக்குவல். ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிஐ பிஓ ரெண்டுமே ஈக்குவல். ரெண்டுக்குமான வெயிட்டேஜ். ஸோ ப்ரிலிம்ஸை பற்றி நான் பேச ஆசையே படலை, சரிங்களா? ஏன்னா வந்து இப்போ பிஓ ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க முடிஞ்சு, இல்லை நான் பிஓ ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் எழுதுவீங்க. அண்ட் கண்டிப்பாக 7000 வேக்கன்சி அப்படின்றதுனால ஓரளவு லீனியண்ட்டாக தான் இருக்கும். அஸ் வெல் அஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது ஈஸி சென்ஸ் எஸ்பிஐ பிஓட கம்பேர் பண்ணும்போது ஐபிபிஎஸ் பிஓ ஈஸி. ஸோ அதனால் நான் ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி சொல்லலை. ஸோ இந்த வருஷம் நான் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்காக நான் சொல்லக்கூடிய மேட்ரு என்ன அப்படின்னா மெயின்ஸ் பார்ட். மெயின்ஸில் நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும், எஸ்பிஐ பிஓ மெயின்ஸுக்கு பார்த்தாலும் சரி, ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்கு பார்த்தாலும் சரி, ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாவை பார்க்கணும். ஃபஸ்ட்டு
ரீசனிங் எஸ்பிஐக்கு அடுத்தது ஐபிபிஎஸ்க்கு, ரெண்டுக்குமே. சரிங்களா? இப்போ எஸ்பிஐக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 40 கொஸ்டின்ங்க. சரிங்களா? 40 கொஸ்டின், இங்கேயும் 40 கொஸ்டின் தான். 40 கொஸ்டின் தான். ரெண்டுக்குமே 1.5 மார்க்ஸ் தான். ரெண்டுக்குமே 1.5 மார்க்ஸ், மொத்தம் 60. மொத்தம் 60. செகண்ட் இங்கிலீஷ். நான் அதாவது ஒரு இண்டிவிஜுவல் செஷனையும் நான் பற்றி பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ டோன்ட் திங்க் தட் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை ஏன்டா இப்படிலாம் பண்ணுறானே அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? ஸோ இதுலேயுமே வந்து 40 கொஸ்டின் 0.5 மார்க்ஸ் தான். சரிங்களா? 0.5 மார்க் தான் 20. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இது நம்ம காலண்டா கபிலா, இறங்கி ஆடுறா அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் இங்கிலீஷை பார்க்கும்பொழுது. ஐ வில் டிஸ்கஸ் அபவுட் திஸ். ஸோ குவான்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா எஸ்பிஐயில் 30 கொஸ்டின்ங்க, 2 மார்க் ஒன்னொன்னும் 60 மார்க். அதே இது இங்கே வந்தீங்க அப்படின்னா வந்து 40 கொஸ்டின் 0.5 மார்க், 1.5 மார்க், 60 மார்க். எண்டு ஓகே தான். ஸோ வச்சு நான் சொல்கிறேன். அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிஏ, கரண்ட் அஃபேர்ஸில் இங்கே 60 கொஸ்டின் 1 மார்க்கு 60 வந்துடும். அதே இது இங்கே 50 கொஸ்டின், விச் மீன்ஸ் 40 கொஸ்டின்ஸ் 1 மார்க்கு, 10 கொஸ்டின்ஸ் 2 மார்க்கு, டோட்டலாக 60 மார்க். ஓகே, இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே வருவான்னா கரண்ட் அஃபேர்ஸை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ ஓகேவா, அல்டிமேட்டாக வந்து நம்ம பேச போகிறது வந்து கரண்ட் அஃபேர்ஸை பற்றி. கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் இங்கே பேச தான் போகிறேன். அதுதான் வந்து ஓவரால் எய்ம். ஏன்னா ரீசனிங்க்கு சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது, இங்கிலீஷ்க்கு சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது, குவான் சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. ஜிஏக்கு ஆள் இல்லாத ஒரு காரணத்தினால ஐ விஷ் டு சே திஸ். ஸோ இந்த பேட்டர்னை பார்க்கும்பொழுதே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ரீசனிங்க்கு ஃபஸ்ட் ஃபோக்கஸ் கொடுக்கணும், இங்கிலீஷை கண்டுக்கவே கூடாதுன்னு தோணும். அடுத்தது வந்து குவான்ஸ்ன்னு சொல்லி வரும்பொழுது 60 மார்க். ஸோ எனக்கு வந்து இந்த 2 மார்க்குன்றது வந்து கொஞ்சம் ப்ரியாரிட்டி இங்கே கொடுக்குற மாதிரி தான் வருது. ஓகேவா? அதே இது இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே நமக்கு 60 மார்க் வருது. சரி, இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டாப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்க போகிறோம். ஒரு டாப்பரும் ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடிய நம்மளும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கணும். எங்கடா டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும் அப்படின்றத பாருங்க. ஏன்னா போன வாட்டி ஐபிபிஎஸ் கட் ஆஃபை விட 25 மார்க் அதிகமாக வாங்கினவனுங்கெல்லாம் இருக்கானுங்க. அவனுங்க யாருன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? வாங்கினவனுங்களாம் இருக்கானுங்க, நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக போடுறவங்களுக்கும் ஒரு டாப்பரும், ஒரு ஆவரேஜ் வந்து நான் ரஃப்லி சொல்கிறேன், இந்த 40 கொஸ்டினில் 25 கொஸ்டின் போட்டான்னா ஒரு டாப்பர் 30 கொஸ்டின் போடுவான். சரிங்களா? அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன? இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் காட்டிட முடியுது? ஒரு டாப்பரால் 7.5 மார்க்ஸ் காட்ட முடியுது. இங்கிலீஷ் ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது இங்கிலீஷ் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஏன்னா ரொம்ப சிம்பிள். 20 கொஸ்டின் அட்டன் பண்ணுவான், 10 மார்க் வரும். அதே இது டாப்பர் 30 கொஸ்டின் அட்டன் பண்ணால் கூட 15 மார்க் தான் வருது. டிஃப்ரென்ஸே 5 மார்க் தான் மேக் பண்ண முடியுது, ஒரு டாப்பரால் மேக் பண்ண முடியுது. இங்கேயுமே அதே கேட்டகரி தான். ஐபிபிஎஸ்பியூலையும் எஸ்பிஐபியூலையும் ரெண்டுமே இங்கிலீஷை அப்படி தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு டாப்பரால் +5 தான் வந்து டிஃப்ரென்ஸ் காட்ட முடியுது. நம்ம இந்த டிஃப்ரென்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். அப்போது இங்கே டாப்பர் அண்ட் ஆவரேஜுக்கான கம்பேரிசன் பார்க்குறத விட குவாலிஃபையிங்கான நேச்சரை பாருங்கள். நீங்கள் 20 அட்டெம்ப்ட் கொடுத்தா உங்களால் 10 மார்க் வாங்க முடியுமா, 10 மார்க் வாங்க முடியுமா அப்படின்றத கேள்வியாக எழுப்புங்க. ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக 8லிருந்து 9.5 அப்படின்றது ஓபிசிக்கும் 9.5லிருந்து 11.25 அப்படின்றது ஜென்ரலுக்கும் அசால்ட்டாக கட் ஆஃப் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. செக்ஷனல் கட் ஆஃப் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அக்டோபர் 4 மெயின்ஸை முடிச்சுட்டு, அதாவது அங்கிட்டிருந்து ஒரு 10-20 நாளில் வந்து மெயின்ஸ் ரிசல்ட் வரும். நவம்பர் 1 போல் ரிசல்ட் வந்துச்சுன்னா இங்கிலீஷ் கட் ஆஃப் போச்சுன்னு ஒரு கூட்டம் கிளம்பி வரும். அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. அப்படின்னா இங்கிலீஷை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணாதீங்க. எப்பயும் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரிங்களா? உங்களுக்கு பிரச்சனை
ஆகாது. டிஸ்கிரிப்டிவ்ல பெரிய ஹெல்ப் பண்ண போகுது இங்கிலீஷு. அதனால இன்னும் ஒரு லெவலுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து தான் ஆகணும். செக்ஷனல் கட் ஆஃப் வைப்பான். செக்ஷனல் கட் ஆஃப்ல தான் எல்லாத்தையும் சலிச்சு விடுவான். ரீசனிங் குவான்ஸ் உங்களுக்கு வரும்னா எல்லாருக்கும் வரும். அப்போ எதில் சலிச்சு விடுவான்? இங்கிலீஷில் தான் சலிச்சு விடுவான். இங்கிலீஷ் செக்ஷனல் கட் ஆஃப்ல சலிச்சு விடுவான். ஸோ மேக் ஷோர் இங்கிலீஷை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். சரியா? இந்த 0.5 தான் வந்து உங்களை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண வச்சுருக்கோம். நெவர் ஜட்ஜ் த 0.5 எஸ் பெனிஃபிட் ஃபார் யூ. உங்களுக்கு அது வந்து இங்கிலீஷ் நல்லா வரவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, செக்ஷனல் கிளியர் பண்ணிட்டு போயிடுவான். இங்கிலீஷ் வராதுன்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, இந்த வாட்டி நான் கிளியர் பண்ணுவேன்னு, அவனுக்கு செக்ஷனலில் போகும். அவனுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இங்கிலீஷை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணாதீங்க. ஓகே, சரி. அடுத்து குவான்ஸ் வரும்பொழுது 2க்கும் 20 மார்க்கு. ஆனால் அதே இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா போடுறவனுக்கும் சூப்பராக போடுறவனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின் தான். இங்கே இவனால் 20 போட முடியும்னா அதிகபட்சம் இவனால் 23 தான் போட முடியும். ஒரு டாப்பருக்கும் ஒரு ஆவரேஜுக்குமான டிஃப்ரென்ஸ். அப்போ இங்கே ஒரு 6 மார்க் தான் வித்தியாசம் வருது. ஓகே, ஸோ அப்படியே கணக்கு போட்டு பாருங்க. 12.5 + 6 என்னது? 18.5. பரவாயில்ல, 18.5 வந்துருச்சா? சரி, ஓகே. இப்போ நம்ம டாப்பரை முந்தலாம் வேண்டாம். ஆனால் இந்த 60ல் உங்களால் 40 போட முடிஞ்சு இவனால் ஒரு 30 கரெக்டாக போடுறான். நீங்கள் ஒரு 45 கரெக்டாக போட்டிங்கன்னா கூட, நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்டாக பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களால் அசால்ட்டாக அந்த 18.5 அப்ராக்சிமேட்டாக இந்த 15 மார்க்கை வச்சு ஈக்குவேட் பண்ணிட முடியும். நான் எல்லாத்துலேயும் ஆவரேஜ் ப்ரோ, எதுலேயுமே நான் வந்து டாப்பராக இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜிஏ வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டாப்பரை வந்து ஈக்குவேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா டாப்பர் சென்ஸ் ரீசனிங் குவான்ஸை சூப்பராக போடக்கூடிய நபர்கள் தான் டாப்பர்னு சொல்கிறேன். ரீசனிங் குவான்ஸ் சூப்பராக போடுறவன் எல்லாருமே கரண்ட் அஃபேர்ஸ் சூப்பராக படிப்பானான்னு கேட்டால் அது கிடையாது. நீங்கள் வந்து ஓரளவு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஸ்டாட்டிக் படிச்சிட்டிங்க, கவர்னன்ஸ் படிச்சிட்டிங்க, கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க, அசம்ஷனாக வந்து உங்களால் மார்க்கை மேக் பண்ண முடியுது அப்படின்னாலே இந்த 15 உங்களால் அட்டைனபிள் தான். ஓகேவா? கால்குலேட்டிவாக உங்களால் மெசேஜ் எடுக்க முடியும் அப்படின்னா இது அட்டைனபிள். உங்களால் இதை ஈக்குவேட் பண்ணிட முடியும். டாப்பர் வாங்கின மார்க்கை ஈக்குவேட் பண்ணிட முடியும். சரி ப்ரோ, நான் வந்து டாப்பர் தான், அப்போ நான் விட்டுடலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ ஓகே. ஏன்னா வந்து இன்டர்வியூக்கே வந்து ரொம்ப ஒரு 1:2 ரேஷியோவில் தான் கூப்பிடுவான்னு வச்சுப்போமே. நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டு மெயின்ஸ் போயிட்டீங்க அப்படின்னாலே ஒரு முக்கால்வாசி கடலை தாண்டின மாதிரி தான் எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும். ஆனால் ஐபிபிஎஸை பொறுத்த வரைக்கும் 1:3 ரேஷியோவில் இன்டர்வியூவில் எடுப்பான். சரிங்களா? 1:3 ரேஷியோவில் எடுக்கிறான்னா நீங்கள் இன்னும் உங்கள் கூட 2 பேரோட போட்டி போடணும். அப்போ ஒரு கட் ஆஃப் ரஃப்லி 70 வருதுன்னு வச்சுப்போம். அப்போது உங்கள் கூட வாங்கினவன் இந்த 70 வருது. நீங்கள் இன்டர்வியூவில் வாங்கின மார்க்கு 1/5, இப்போ வாங்கக்கூடிய மார்க்கு 4/5. அப்போது மெயின்ஸ் மார்க் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அப்போ கட் ஆஃபை விட +10 மார்க் வச்சாதான் வேலை கன்ஃபார்ம். புரியுதுங்களா? வேலை கன்ஃபார்ம். அப்போது கட் ஆஃபை விட 10 மார்க் அதிகமாக வரணும்னா யோசிச்சு பாருங்க. உங்கள் மேக்ஸிமம் புஷ்ஷை இங்கே கொடுத்துருவீங்க, இதுலேயும் கொடுத்துருவீங்க. நான் டாப்பர்னா டாப்பர் பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து சராசரியாக எல்லாருமே 70% 90% சுற்றக்கூடிய ஆட்கள். கரெக்டா? அப்போது எங்கே டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும் அப்படின்னா ஜிஏ செஷனில் 10 மார்க் வாங்கணும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆதி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கனரா பேங்க்கில் பாஸ் ஆகிருப்பார். அவரோட சக்ஸஸ் இன்டர்வியூ நம்ம இதிலே இருக்கும். அவர் கட் ஆஃபை விட 25 மார்க் வாங்கியிருந்தார். சக்ஸஸ் இன்டர்வியூ அந்த வீடியோவில் போய் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வீடியோ இருக்கும். 25 மார்க் கட் ஆஃபை விட 25 மார்க்கு அவருக்கு இன்டர்வியூவில் ஜஸ்ட் பாஸ். 40 போட்டால் கூட ஒரு பாஸ் தான். 40 போட்டாலே பாஸ். அதுக்காக 40 மார்க் தான் வாங்குவாங்க கேட்டால் அங்கே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாப்ல, அது வேறு விஷயம். ஆனால் கட் ஆஃபை விட மெயின்ஸ் மார்க்கை விட 25 மார்க் வாங்க முடியும்னா அதுக்கு என்ன காரணம்னா ஜிஏ மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும் ஜிஏ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். போன வருஷத்துக்கு கூட இந்த அளவுக்கு கிடையாதுங்க. இந்த வாட்டி பிளான் இருக்கான். இங்கிலீஷை வச்சு பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவனாலும் முடியாது. ரீசனிங் கான்செப்ட் மட்டும் வச்சு நான் பாஸ் ஆகிடுவேன்னு நினச்சா இங்கிலீஷில் கை வைப்பான். அப்போது இந்த இதில் எல்லாத்துலேயுமே சலிச்சு விட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா கட் ஆஃபோட +or- இருப்பான். அப்போது கட் ஆஃபை விட அதிகமாக வாங்குறதுக்கும் ஜிஏ தேவை, இல்லை டாப்பரோட டிஃப்ரென்ஸ் காட்டி ஈக்குவல் பண்ணுறதுக்கும் ஜிஏ தேவை,
மொத்தமாகவே ஜிஏ தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இட்ஸ் அஃபிஷியல். அதே மாதிரி 2 எக்ஸாம், அதாவது 2 மெயின்ஸ் கையில் வச்சுருக்கேன். SBAPO அண்ட் IBBS வச்சுருக்கீங்கன்னா சிங்கிள் ப்ரிப்பரேஷன் புரியும்னு நினைக்கிறேன். 20 டேஸ் கேப்பில் வரப்போகுது. அப்போ சிங்கிள் ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கனாலே உங்களால் வந்து 2 வேலையை கையில் தக்க வச்சுக்க முடியும். SBI போயிடுச்சே ப்ரோ, நல்லா பண்ணலையே ப்ரிலிம்ஸ் அப்படின்னா இப்போ ஆரம்பித்தா கூட ப்ரிலிம்ஸுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்காதீங்க. SBI POவில் நமக்கு ஒரு 60-70% நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னாலே இப்போலேருந்து GA ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் 2 மாதங்கள் கையில் இருக்குது. இந்த 2 மாதம் இது பண்ணனா இந்த GAயை சூப்பராக ரெடி ஆயிடலாம். இது எல்லாத்துலேயுமே செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டு இதில் நல்ல மார்க் வச்சுருந்தா கூட பாஸ் ஆகும். ஹைப்போதெட்டிக்கலி சொல்கிறேன். பட் ரீசனிங் அண்ட் குவான்ஸு இங்கிலீஷை செக்ஷனல் கிளியர் பண்ணி GA நல்ல ஸ்கோர் வச்சுருந்தா அசால்ட்டாக ப்ளஸ் 15 மார்க் கட் ஆஃப் மேலே வச்சுட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இன்டர்வியூ டீல் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய அறிவுரை. ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் GA எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னும், அதே மாதிரி இங்கிலீஷுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னும். ஏன்னா என்னடா நீ எடுத்த 2 சப்ஜெக்டையுமே சொல்கிறியா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரலாம். இங்கிலீஷே எடுத்த, அதனால் இங்கிலீஷ்க்கு ஒரு முட்டு கொடுக்குற, இப்போ GA எடுத்துக்கிட்டு இருக்க, GAக்கு ஒரு முட்டு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆப்வியஸ்லி இட்ஸ் கோனா பே பிக் ரோல். அதே மாதிரி ரீசனிங் குவான்ஸை டச் வைக்காமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ரீசனிங் செக்ஷன் எடுத்து அடிச்சிங்கன்னா நாளைக்கு ஃபுல்லாக குவான்ட் செக்ஷன் எடுத்து அடிக்கணும். இல்லைனா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பிரித்து அடிக்கணும். வேலை பார்க்குறவங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து கோர் ஐடியா ஆஃப் டிஸ்கஸிங் வாட் இஸ் SBAPO அண்ட் IBBSPO மெயின் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஹவு டு கிளியர் த எக்ஸாம் அப்படின்றது வந்து இதுதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதை தாண்டி வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து நான் ஆல்ரெடி கிளாஸஸில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். இந்த ட்ரையாங்கிளில் எந்த அளவுக்கு நீங்கள் பேசிஸாக போகணும் அப்படின்னு. அதை டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு வாஸ்டான இது. அண்ட் ஐ தாட் ஆஃப் மென்டாரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இந்த IBBSPO அண்ட் SBAPOக்கு ஒரு செட் ஆஃப் குரூப்பை எடுத்துகிட்டு IBBSPO அண்ட் SBAPOக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும், CAக்கு மட்டும் லாஸ்ட் 6 மந்த்துக்கு கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாம். லைக் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் படிக்கலான்னு தெரில. ஐ எம் கோனா டு மென்டார் அண்ட் இதை வந்து பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஐடியா ஒன்று சுற்றிட்டு இருக்கு. இப்போ இது பண்ணால் நல்லா இருக்குமே. ஒரு 30 பேரை கேதர் பண்ணுறோம். 6 மாதம் CAவை SBAPOக்கும் IBBSPOக்கும் சேர்த்து வச்சு படிக்க போகிறோம். இந்த 6 மந்த்ஸ் CAக்கு சூப்பராக ரெடியாக போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஒய் நாட் அப்படின்றது வந்து ஐ மீன் இதை ஒரு ஃபீட்பேக்காக கேட்குறேன். இதை பண்ணலாமா? ஸோ இண்டிவிஜுவலாக 1-on-1 செஷன் மாதிரி வச்சு என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி படிச்சிருக்கீங்க, எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் டைம் பீரியடில் அதை மானிட்டர் பண்ணி பண்ணலாமா வேணாமா அப்படின்றத வந்து வரவேற்கப்படுகிறது. அண்ட் இன்கேஸ் அது பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஐ வில் கம் அப் வித் அ டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் CA. ஏன்னா எந்தெந்த செஷனுக்கு வந்து ஐ மீன் எந்தெந்த டைட்டிலுக்கு வந்து நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எந்தெந்த டைட்டிலுக்கு கொடுக்க வேண்டாம், எதுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அதே மாதிரி பஞ்ச் ஆஃப் MCQஸை கொண்டு வந்து சால்வ் பண்ண வச்சு டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஐ வாண்ட் ஃபீட்பேக் அபவுட் இட். அதை பண்ணலாம் அப்படின்னா எஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஓகே. ஸோ இதான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் ஆல்மோஸ்ட் சொல்லி முடிச்சாச்சு. ஸோ அட் த கன்க்ளூஷன் ஆஃப் த வீடியோ என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு GAவுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? GAவோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும். சரி, நான் GA எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா CA கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ டெய்லி CA ரெகுலராக நம்ம சேனலில் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதை மறக்காமல் வந்து டெய்லி CAல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கங்க. அண்ட் ஆப்வியஸ்லி லாஸ்ட் 3 மந்த்ஸை வந்து சூப்பராக படித்தா கூட வந்து படிச்சிடலாம். அதாவது ரெடி ஆகிடலாம். ஜூலை, ஆகஸ்ட்டு அண்டு செப்டம்பர் இதை மட்டும் படித்தா கூட, இது மட்டுமாவது படித்தா கூட நல்ல மார்க் வரலாம். ஸோ ஜூலை ரொம்ப டீட்டெயில்டாகவே சூப்பராக ஒரு பிளேலிஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆகஸ்ட்டில் வந்து கூட ரெகுலராக லைவ்லேயோ எதுலேயோ ரெக்கார்டர்லேயோ பார்த்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ வில் கம் அப் வித் அ சோர்ஸுடைய வேலிடிட்டியை வந்து சொல்கிறேன். சோர்ஸோடைய ட்ரஸ்டபிலிட்டியை நான் வந்து பேசுகிறேன். ஸோ இது இருக்கட்டும். ஆனால் வந்து என் சோர்ஸில் இந்த அட்லீஸ்ட் 3 மாதம் மினிமம் பார்த்தா கூட டாப்பராக பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா கூட ஒரு எபோவ் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு கேரண்டியை கொடுக்குறேன். அடுத்தது இந்த GA பற்றின இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்மளுடைய சோர்ஸ் அட்லீஸ்ட் இதை பாருங்கள். ஸோ டெய்லி CA போகும். அதே மாதிரி வந்து இந்த ஜூலையோட இந்த 3 மாதம் சொன்னேன்ல, இந்த 3 மாதத்தோட 10 days ரிவிஷன். ஸோ 10 days ரிவிஷனும் வந்து இன்னைக்கு டேட்லேருந்து போகும். அதே மாதிரி RBI அண்ட் SEBI நியூஸ்
ஆர்பிஐ அண்ட் செபி நியூஸ் அப்படின்றத வந்து பிளேலிஸ்ட்டில் கவர் பண்ணிடுவோம். அண்ட் அந்த மந்த்துக்கான கம்ப்ளீட் பேங்கிங் அண்ட் எக்கனாமிக் நியூஸஸையும் வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? டாப் 10 டாப் 25னு போடுவோம். பட் தட்ஸ் த என்டையர் கம்பைலேஷன் ஆஃப் பேங்கிங் அண்ட் எக்கனாமிக் நியூஸ் ஆஃப் த மந்த். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இதையும் பார்த்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் வந்து நான் சோர்ஸாக சொல்லிட்டு இருக்கேன், என் சோர்ஸராக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இது ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3வது இந்த ஃபீட்பேக். ஐ தாட் ஆஃப் டூயிங் திஸ் பிகாஸ் ஐ ஃபீல் லைக் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் அதனால் வந்து ஐ தாட் ஆஃப் டூயிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் எஸ்பெஷலி இட்ஸ் அன் பெய்டு ஒன். பெய்டாக தான் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அட் மினிமம் காஸ்ட். ஓகேவா? மினிமம் காஸ்ட்டில் பெய்டாக தான் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு ஐ வில் கம் அப் வித் டீடைல் ஸ்ட்ரக்சர். லைக் உங்களுக்கு இது ஓகே, எனக்கு மென்டார் பண்ணுங்க, என்னை வந்து இப்படி படிக்க வைங்க, என்னை வந்து நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படின்ற உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா அதற்கான ஃபீட்பேக் கொடுங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் இது எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னும் தனி வீடியோ கூட போடலாம். பட் ஐ வாண்ட் டு நோ அபவுட் திஸ் ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக்கை பற்றி நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் எஸ்பிஐ பிஓக்கு, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆவாங்க, அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்ஸ் எழுதுவாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ இதற்கான ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக வேணும். டேக் கேர் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ 1 2 3 அண்ட் ஃபைனலி உனக்கு என்னப்பா ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து நான் ஐ தாட் ஆஃப் டோன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ் திங்ஸ், பட் ஐ விஷ் டு டிஸ்க்ளோஸ். என்ன அப்படின்னா வந்து ஐ எம் நாட் மச் இன்ட்ரெஸ்டட் டு கிளியர் அ பேங்க் எக்ஸாம். சரிங்களா? ஸோ எனக்கு பேங்க்கோ இல்லை ஒரு இதுக்கும் வந்து கிளியர் பண்ணோம் அப்படின்றது வந்து இனிஷியல் டேஸ்லேருந்து இல்லை, ஒரு இன்பிட்வீன் டைம்லேருந்தே வந்து ஐ தாட் ஆஃப் லூஸ் த ஹோப் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஐ லவ் என்ஜாயிங் டூயிங் திஸ் அண்ட் as well as ஐ எம் டூயிங் சம்திங் பியாண்ட் திஸ். இதை தாண்டியும் பண்ணுறேன். ஐ வில் கம் அப் வித் when it's சம்திங், அதாவது எப்படி சொல்கிறது, அது நடக்க போகுது அப்படின்றப்போ வந்து ஐ வில் கம் அப் வித் அண்ட் ஷேர் யூ எவ்ரிதிங். பட் ஸோ ஃபார் எனக்கு வந்து இப்போதைக்கு நான் உங்ககிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐ எம் நாட் மச் இன்டு பேங்கிங். ஓகேவா? பட் ஐ நோ இன் அண்ட் அவுட் ஆஃப் வாட் எவ்ரிதிங் அபவுட் பேங்கிங் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ ஐ லவ் என்ஜாயிங் டூயிங் மென்டாரிங். ஸோ அதனால் வந்து அதை நான் பண்ணுறேன். அண்ட் இந்த விஷயத்தில் நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. ஒய் பிகாஸ் நான் எல்ஐசி ஹெச்எஃப்எல் வந்து எனக்கு கிளியராக இருக்குது. ஸோ ஐ வில் கோ, நான் போய் ஜாயின் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் வந்து கம்பேரேட்டிவ்லி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஜாப் தான் சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் பியூர்லி அ கவர்மெண்ட், பட் இட்ஸ் அன் குவாசி கவர்மெண்ட். ஸோ அதனால் வந்து எனக்கு ஃபைன், லெட் இட் பி. அதனால் ஜாயின் பண்ணுவேன். எனக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது குறைஞ்சி. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்றதுனால தான் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ வாட் த சோர்ஸ் ட்ரஸ்டபிலிட்டி அப்படின்னா, ஆமாம், மே மந்த் மட்டும்தான். ஸோ நான் ஏப்ரல் மே மட்டும்தான் வந்து கிளாஸ் எடுத்திருந்தேன். ஸோ இந்த 2 மாதம் சிஏ மட்டும் தான் நான் படிச்சுட்டு போனேன். அண்டு மே மாதம் உங்களுக்கு தெரியும் ஸ்டாட்டிக் ஜிகே எந்த அளவுக்கு வந்து விழுந்தடிச்சு படித்தோம் அப்படின்னு. ஸோ ரொம்ப ப்ரிப்பரேஷன்ஸ் கிடையாது. பட் ஆனால் வந்து அசால்ட்டாக வந்து கிளியர் ஆச்சு. நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வர மாதிரி எனக்கு தெரியும், அசால்ட்டாக கிளியர் ஆச்சு அப்படின்றது தான் வந்து த சோர்ஸ் ட்ரஸ்டபிலிட்டி. ஸோ எனக்கு தெரிஞ்சு 40 கொஸ்டின் நினைக்கிறேன். 40க்கு 33 அட்டம்ப்ட் கொடுத்தேன். அதில் 28 அட்டம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிச்சதுலேருந்து தான், அந்த 2 மாதத்துலேருந்து வந்துருந்துச்சு. நோட் தட் பாயிண்ட். 28மே நம்ம படிச்சதுலேருந்து தான் வந்திருந்தது. மிக்ஸ்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து என் சோர்ஸை வந்து நான் வந்து ட்ரஸ்டபிள் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப ஒரு ட்ரஸ்டபிளான சோர்ஸஸ், நம்பி படிக்கலாம். எல்ஐசி ஹெச்எஃப்எல்லாம் அசால்ட்டாக கிளியர் ஆச்சு. அண்ட் அட் சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்பிஐ கிரேட் பி உடைய பிஒய்க்கு எடுத்து பார்க்கும்பொழுது, ஸோ இந்த இயர்க்கான பிஒய்க்கு எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு 40 கொஸ்டின்ஸ் அப்படின்றது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தே வந்திருந்தது. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறேன் இட்ஸ் அன் ட்ரஸ்டபிள் ஒன்றுன்னு. அதே மாதிரி லாஸ்ட்டில் தான் வந்து இவ்வளோ நேரம் வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே பார்க்குறாங்க அப்படின்னாலுமே நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லல. ஸோ ஐ கிளியர்ட் எல்ஐசி ஹெச்எஃப்எல். ஸோ ஐம் கோனா ஜாயின் தேர் அண்ட் ஐம் கோன் டு பர்சியூ திஸ் throughout the journey, throughout the rest of the journey அப்படின்றத வந்து சொல்ல ஆசைப்படுகிறேன். ஸோ இதுதான் வந்து த கோர் கான்செப்ட். சரிங்களா? சொல்ல வேண்டியது இந்த ஃபீட்பேக் அப்படின்றது முக்கியம். அண்ட் இதுக்கு மேலே நான் வந்து இந்த ஹெச்எஃப்எல் வந்து எங்கேயும் நான் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஃபார் தோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த திங் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ த்ரூ திஸ் வீடியோ. அண்ட் நன்றிகள் பல. ஸோ போயிட்டு வருகிறேன். 24 நிமிஷமா? சரி, ஓகே. ஸோ 24 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தேங்க்யூ, பை.